ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, டெய்லி ஒரு கண்டென்ட் வந்து நமக்கு கிடைச்சிருது இல்லையா? ஸோ அந்த வகையில் வந்து பரபரப்பா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம். குக் வித் கோமாளி சீசன் 5 விஜய் டிவியோடைய ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஷோ. இந்த சீசன் 5ல வந்து பாத்தீங்கன்னா, நடுவர்களாக செஃப் தாமுவும் மாதம்பட்டி ரங்கராஜும் இருக்காங்க. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சப்பவே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய சர்ச்சையோடு தான் ஆரம்பிச்சாங்க. 4 சீசனா வந்து நடுவர்களாக இருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, வெங்கடேஷ் பட் அவர்களும், செஃப் தாமு அவர்களும். இந்த காம்போ வந்து எப்படிலாம் மக்கள் பார்த்தாங்கன்னா, ஒரு சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்போவா இருந்தது. அவங்களுடைய குழந்தைத்தனமான விஷயங்கள், குறும்பு பண்ற விஷயங்கள், நடுவர்களா அவங்க வந்து நடந்துகிட்ட எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் மனசுல ஒரு பெரிய இடத்த வந்து பிடிச்சிட்டு போச்சு. அந்த பேர் வந்து உடைஞ்சது அப்படிங்கிறதே இந்த சீசன் 5 பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய பேரதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப 4 சீசனையும் வந்து டைரக்டரா இந்த நிகழ்ச்சியை டைரக்ட் பண்ண டைரக்டர் பார்த்திவ் மணி மற்றும் வெங்கடேஷ் பட் இவங்க 2 பேருக்கும் நிர்வாகத்தினருக்கும் இடையே ஒரு சின்னதா ஒரு கருத்து வேறுபாடு வந்திருக்கு. அந்த கருத்து வேறுபாடு விரிசலை வந்து சரி செய்ய முன்வராம இவங்க 2 பேர் யாரு வெங்கடேஷ் பட் அவர்களும் டைரக்டர் பார்த்திவ் மணி 2 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா தனியா வந்து பிரிஞ்சு போய் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து அதே மாதிரி மற்ற சாராம்சங்கள் எல்லாம் கலந்து கட்டி இன்னொரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து இப்ப டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படிங்கிற பெயர்ல அந்த ஷோ வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நடுவர்கள் பேர் உடைஞ்சதே வந்து பாத்தீங்கன்னா சீசன் 5 பொறுத்த வரைக்கும், அதாவது குக்கு வித் கோமாளியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பேரதிர்ச்சியாக தான் இருந்தது. அதையும் மீறி வந்து பாத்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் உள்ள கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் பொறுத்த வரைக்கும் யூடியூப்ல அவர் வந்து பயங்கர சென்சேஷனலா அவருடைய விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அவர் வந்து கொடுக்கக்கூடிய சமையல் விஷயங்களா இருக்கட்டும், அவர் வந்து கொடுக்கக்கூடிய அந்த கேட்டரிங் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வைரலா வந்து போயிட்டு இருந்தது. இதனால கரெக்டான பர்சனா இருப்பாரு. ஏன்னா வந்து சமையல் நல்லா தெரிஞ்சவர், கொஞ்சம் யூத்தாவும் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால இந்த புது காம்போவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த முடிவு எடுத்து சீசன் 5 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ சீசன் 5 ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மனசுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து திரும்ப திரும்ப பேசப்பட்டுக்கிட்டே இருந்தது. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த 4 சீசன்ல இருந்த ஒரு விஷயம் வந்து இங்க ஏதோ மிஸ்ஸிங், ஏதோ ஒரு விஷயம் மிஸ்ஸிங் அப்படிங்கிற விஷயம் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணமா வந்து நான் பாக்குறது எதுன்னு பாத்தீங்கன்னா, வெங்கடேஷ் பட் அவர்களுடைய பிளேஸ் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிடமா ஒரு வேக்யூமா வந்து இந்த இடத்துல இந்த சீசன்ல வந்து ஃபீல் பண்ணப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா என்னதான் வந்து தாமு அவர்களும் வெங்கடேஷ் பட் அவர்களும் 2 பேரும் காம்போவா இருந்தாலும் அதிகப்படியா வந்து பேசுறது, அதுக்கப்புறம் வந்து அந்த கோமாளி இருக்காங்கல்ல அவங்க கூட வந்து குறும்புத்தனம் பண்றது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் பட் அவர்கள் தான் அதிகமா பண்ணுவாங்க. இப்ப அந்த குறும்புத்தனத்தை வந்து செய்வதற்கான ஒரு நடுவர் வந்து மிஸ்ஸிங் அப்படிங்கறதுதான் இந்த சீசன் 5 பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு வேக்யூமா ஃபீல் பண்றதுக்கான ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஒரு பக்கம் ஒரு நடுவருடைய மேஜரான வேக்யூம் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய டிஷ்ஷஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிக்கா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து பெரிய குற்றச்சாட்டை மக்கள் வந்து வச்சாங்க. 4 சீசன்ல வந்து இந்த குக் வித் கோமாளியை பார்த்து கத்துக்கிட்ட டிஷ்ஷஸ் வந்து ஏராளம். அவ்வளோ பேர் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து எங்கெங்கயோ இருந்தெல்லாம் டிஷ்ஷஸ் கொண்டு வந்தாங்க. கான்டினென்டல்லாம் பெரிய மேஜர் ரோலா பிளே பண்ணுவாங்க. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் திரும்பி திரும்பி இந்தியன் டிஷ்ஷஸே தான் வந்து ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ரிப்பீட்டடா பல விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து முன் வச்சாங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி நிர்வாகம் எதிர்பார்த்த மாதிரி சீசன் 5க்கு வந்து எந்த விதமான பங்கமும் இல்லாம ஷோ அஸ் யூஷுவல் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பில வந்து ஒரு பெரிய ரேட்டிங்கே பிடிச்சிருக்கு. ஹிட் ஷோவாவும் மாறி இருக்கு அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் தான். சோ இந்த நிலையில தான் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த வாரம் எபிசோடுல ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அதாவது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஆங்கர்ஸா இருக்கக்கூடிய ரக்ஷன் அண்ட் மணிமேகலை 2 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஷோ வந்து ஆங்கர்ஸா வந்து லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீக் எபிசோட பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே எபிசோட் முடிகிற டைமுக்குள்ளேயே, அதாவது இந்த அட்வான்டேஜஸ் ரவுண்டு வந்து நொப்பாங்க. அந்த ரவுண்டு முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆங்கர் ரக்ஷன் சொல்றாரு தவிர்க்க முடியாத காரணங்களால் மணிமேகலை வந்து இன்னைக்கு கண்டினியூ பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஆங்கர் அதாவது மணிமேகலை இல்லாம ஷோ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. சண்டே எபிசோட்லயே வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை இல்லாம தான் இருந்தாங்க. அப்பதான் வந்து ஆங்கர் மணிமேகலை தரப்புல இருந்து அவங்களுடைய பர்சனல் யூடியூப் பக்கத்துல இருந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்றாங்க. ஏன் வந்து நான் குக் வித் கோமாளியில இருந்து விலகினேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து நம்ம ஃபுல்லா பார்த்தோம். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரையும் குறிப்பிட்டு பெயர் எதுவும் அவங்க சொல்லல. ஆனா இந்த சீசன்ல வந்து ஒரு சீனியர் ஆங்கர் வந்து பார்ட்டிசிபென்ட்டா இருக்கிறாங்க. அவங்க வந்து கண்டஸ்டண்டா தான் இந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்ண வந்தாங்க. ஆனா அவங்க கண்டஸ்டண்டா எந்த இடத்துலயும் பிஹேவ் பண்ணல. ஒரு ஆங்கர் வேலையை தான் அவங்க
அதிகபட்சம் பாக்குறாங்க. என்னுடைய ஆங்கரிங்ல அவங்களுடைய தலையீடு அதிகமாவே இருந்தது. நேரடியா 2, 3 டைம் சொல்லி பார்த்தேன். பட் அத வந்து கேட்கற மாரி இல்ல. அவங்களும் காதுல வாங்கிக்கல. நிர்வாகமும் இந்த விஷயத்த பத்தி நான் சொன்னேன். அதாவது எங்க டைரக்டர் டீம், குக் வித் கோமாளியோட டைரக்டர் டீம் கிட்டயும் நான் சொன்னேன். அவங்களும் அத பத்தின எந்த வித விஷயங்களையும் கண்டுகிட்டு ஆக்ஷன் எடுக்கிற மாரி தெரியல. சோ சுயமரியாதையை இழந்து ஒரு இடத்துல வேலை செய்வதை விட சும்மா இருப்பது மேல் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி வந்துட்டேன். அப்படிங்கிற அந்த வீடியோல வந்து ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன்ஸ் குடுத்திருக்காங்க. இந்த வீடியோ ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மில்லியன் வியூஸ் தாண்டி போயிடுச்சு. பட் அதுல கீழ வர கமெண்ட்ஸும், அதை தொடர்ந்து வரக்கூடிய பல வீடியோக்கள் வந்து பாத்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா ஒரு நபரை பற்றி மட்டுமே குறிப்பிட்டு சொல்லி, திரும்ப திரும்ப அவங்களுடைய வன்மங்கள் மொத்தத்தையும் தாக்கக்கூடிய ஒரு விதமா அமைஞ்சிருக்கிறத நான் பார்க்க முடிஞ்சது. அதாவது நம்ம ஊர பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்றாங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யார் கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ, அவங்க வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கிறாங்க. அதனால வந்து எதிர்ல யார மேல குற்றம் சொன்னாங்களோ, அவன் தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு தான் தெரியும். நிஜமாவே யார் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தரப்பு தெரிய வரும். ரொம்பவே அப்பட்டமா ஒரு விஷயம் வந்து நல்லாவே தெரியுது. இந்த சீசன பொறுத்தவரைக்கும் ஆங்கர் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரே நபர் பிரியங்கா தேஷ்பாண்டே. அவங்கள தான் இவங்க குறிப்பிட்டு தாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க சொன்ன வீடியோல அவங்க குறிப்பிட்டு பெயர் சொல்லல அப்படின்னாலும் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு பிரியங்கா தேஷ்பாண்டேவ வந்து முன்வைத்து பல வன்மமான விமர்சனங்கள நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதாவது அவங்க அப்படிதான் டாமினேட் பண்ணுவாங்க. யாரோட சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. விஜய் டிவிய பொறுத்தவரைக்கும் எந்த ஷோலயும் வேற யாருமே இல்ல, ஆளே இல்லங்கிற மாரி பிரியங்காவே எதுக்கு எல்லா ஷோலயும் கொண்டு வரணும். அப்ப சூப்பர் சிங்கர பார்த்தா அவங்க இருக்காங்க. பிக் பாஸ்ல பார்த்தா கண்டஸ்டன்ட்டா போறாங்க. குக் வித் கோமாளில பார்த்தா அந்த அம்மா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னது ஸ்டார்ட் மியூசிக்க பார்த்தா அவங்க தான் இருக்கிறாங்க. இன்னும் என்னென்ன ஸ்பெஷல் ஷோலாம் விஜய் டிவில இருக்கோ மொத்தத்துக்கும் பிரியங்கா தேஷ்பாண்டேவ தவிர ஒரு ஆள் இல்லையா? உங்களுக்கு வேற ஆளே இல்லையா? அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வன்மமா தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அ இங்க திறமை இருக்கிறவங்கள வந்து கரெக்ட்டா தேர்ந்தெடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிர்வாகமும் அவர்களுக்கான வாய்ப்ப சரியா வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒருவேளை திறமையே இல்லாத ஒரு நபர் வந்து இவ்வளவு வருஷம் இந்த ஃபீல்டுல சஸ்டெயின் பண்ண முடியுமா? மக்கள் ரசிக்கிற மாதிரி அந்த ஷோவ ஹோஸ்ட் பண்ணி குடுக்க முடியுமா? என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் சிங்கர் ஷோவா இருந்தாலும், அதுல பிரியங்காவும், மாகாபாவும் சேர்ந்து பண்ணும்போது தான் அந்த ஷோவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது பொலிவு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது அப்படிங்கிறத நெறைய பேர் ஒத்துக்கிட்ட ஒரு உண்மைதான். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் மியூசிக் மாதிரியான ஷோக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் ஷோவா மாறுவதற்கும் ஆங்கரா இருக்கக்கூடிய பிரியங்கா தேஷ்பாண்டே மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம கண்டிப்பா அக்செப்ட் பண்ணணும். சோ என்னதான் நடந்துச்சு? ஒரிஜினலா செட்டுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணோம். இது சம்பந்தமா வந்து அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் சிலர்கிட்ட நேரடியா நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும். அப்பதான் சில விஷயங்கள் வந்து அவங்க முன் வச்சு சொன்னாங்க. என்ன விஷயம் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குக் வித் கோமாளிய பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு கோமாளியா தான் வந்து மணிமேகலை அவர்கள் உள்ள நுழைஞ்சாங்க. உள்ள நுழைஞ்சப்ப ஒரு கோமாளியா அவங்க வந்து நெறைய விஷயங்கள் வந்து மக்கள் சிரிக்கிற மாரி விஷயங்கள் பண்ணாங்க. பட் என்னதான் அத பண்ணாலும் ஒரு சூனிய பொம்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பட்டம் தான் அவங்க வந்து அவங்கள வந்து போர்ட்ரேட் பண்ணி நெறைய விஷயங்கள் நடந்தது. பட் இது எல்லாமே அவங்களுடைய நாலேட்ஜ் வந்து உட்பட்டு தான் நடந்தது அப்படிங்கிறது உண்மை. சோ கோமாளியா இருந்து ஒரு கட்டத்துல வந்து ஆங்கரா வந்து அதே நிர்வாகம் வந்து அவங்கள கன்வெர்ட் பண்ணுது. ஷோ டைரக்டர்ஸ் வந்து குடுக்குறாங்க. ஆங்கரா தன்னுடைய ரோலை வந்து மணிமேகலை கரெக்ட்டா வந்து பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணணும். ஆங்கரா இருந்தாலும் அவங்கள பொறுத்தவரைக்கும் ஆள் இல்லன்னா திரும்பி அவங்கள போய் கோமாளியா வந்து கன்வெர்ட் பண்றது. அதே மாரி ஆங்கரா இருக்கக்கூடிய அவங்கள வந்து சூனிய பொம்மையாவே வந்து கன்வெர்ட் பண்றது. இது எல்லாமே ஒரு ஃபன் எலிமெண்ட்டுக்காக தான் பண்ணாங்க. பட் இது எல்லாமே அவங்களுடைய நாலேட்ஜுக்கு உட்பட்டு தெரிஞ்சு தான் நடந்த ஒரு விஷயம். சோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற இந்த சீசன பொறுத்தவரைக்கும் பிரியங்கா அவர்கள் ஒரு கண்டஸ்டன்ட்டா உள்ள வந்தாலும் நெறைய இடங்கள்ல வந்து ஆங்கர் பேசக்கூடிய முக்கியமான கட்டங்களில் எல்லாமே பிரியங்கா வந்து சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு கண்டஸ்டன்ட் வந்து வெளியேறி போகிறப்ப, எலிமினேட் ஆகி போறப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து சென்ட் ஆஃப் குடுக்க வேண்டிய ரோல் பிளே யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா ஆங்கர்ஸோடது. அப்படி சில எபிசோடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா, எலிமினேட் ஆகி போறவங்க வந்து தனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருந்ததுனாலயும், அவங்களுக்கும் பிரியங்காவுக்குமான ராப்போ வந்து நல்லாவே இருந்ததுனால, அவங்க சில விஷயங்கள வந்து எடுத்து பேசுறாங்க. இந்த மாரி நல்ல கண்டஸ்டன்ட் அவரு. அவருடைய டெடிகேஷன் வந்து நான் நெறைய இடங்கள்ல பார்த்து வியந்திருக்கேன். அவரோட குக்கிங் அப்படி இருக்கும். அவர் வந்து ஒரு ஒரு கான்செப்ட்டுக்காக சில விஷயங்கள் இப்படி பண்ணுவாருன்னு சொல்லி, இந்த மாரி எல்லா எலிமெண்ட்ஸையும் இவுங்க வந்து போட்டு சில விஷயங்கள வந்து பேசுறாங்க. சோ அது வந்து யாரோட ரோலா வந்து பார்த்திருக்காங்கன்னா, ஆங்கருக்கான ரோல்.
ஆனா அதை ஏன் இவங்க எடுத்து பேசுனாங்க அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய பிரச்சனைக்கு வந்து அடித்தளமா அமைஞ்சிருக்கு. சோ இது ஆங்கருக்கான வேலையாச்சே. ஏன்னா அந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் ஆங்கருக்கான வேலை ரொம்ப ரொம்ப கம்மி. இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து யார் யார் ஸ்பான்சர்ஸ் அப்படிங்கறத சொல்றது, அப்புறம் நடுவுல வந்து கவுண்டர்ல போய் அவங்களுக்கு வந்து கூட வந்து இன்டராக்ட் பண்ணி சில கவுண்டர்ஸ் கொடுக்கறதுங்கிற மாதிரி தான் இருந்தது. சோ ஆங்கருக்குன்னு இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் வந்து இவங்களே டாமினேட் பண்ணி பேசிட்டா எங்களுக்கு என்ன வேலை அப்படிங்கறதுதான் பிரச்சனையோட அடித்தளமா இருந்திருக்கு. இதை பத்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா 2-3 டைம் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், டைரக்டர் கிட்ட சொன்னேன், நிர்வாகத்துக்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை தரப்புல சொல்றாங்க. ஆனா விசாரிச்சு பாக்குறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலரா ஒரு எபிசோடு வந்து நடந்துகிட்டு இருக்கிறப்பவே அந்த எல்லாரும் இருக்கிற அதே செட்டுல வந்து மணிமேகலை அவர்கள் வந்து பிரியங்கா உங்களுடைய வேலையை மட்டும் நீங்க பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் முன்னாடியும் சொன்னதா வந்து ஒரு தகவல் வந்து சொல்றாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தினால என்ன ஆயிருக்குன்னா பிரியங்கா வந்து காயப்பட்டிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா என்ன சொல்றதுன்னா தனியா கூப்பிட்டு சொல்லலாமே, ஏன் எல்லாரும் முன்னாடியும் சொல்லி அவமானப்படுத்துற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதா பிரியங்கா அவர்கள் தரப்புல வந்து முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. இது வந்து நியாயமான விஷயம். ஏன் அப்படின்னா சீனியர் ஆங்கரா வந்து சில நேரங்கள்ல ஒரு மரியாதை எதிர்பார்க்கறதுங்கிறது ஒரு ஹியூமன் திங். இப்ப வந்து அதே இடத்துல நானே இருந்தாலும் என்னை கூட்டு தனியா சொன்னா நான் கேட்டிருக்க மாட்டேனா அப்படிங்கறத நான் சொல்லத்தான் செய்வேன். ஏன்னா அவங்களோட வந்து அவங்களுடைய விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு ஜூனியர் தான். ஏன்னா இப்ப சமீப காலங்கள்ல தான் அவங்க விஜய் டிவிக்கு வந்து மணிமேகலை அவர்கள் வர்றாங்க. சோ ஒரு சீனியரா இருக்கிற பட்சத்துல எனக்கு குறைஞ்சபட்ச ஒரு மரியாதை நீ கொடுத்திருக்கலாமே அப்படிங்கறது அவங்களோட எதிர்பார்ப்பா இருந்தது. ஆனா இதற்கு வந்து மணிமேகலை தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் நிறைய தடவை சொல்லியும் அவங்க திரும்பி திரும்பி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் இந்த பக்கம் விசாரிச்சதுல எல்லாரும் முன்னாடியும் சொன்ன ஒரு அவமானம் தான் வந்து பிரியங்கா அவர்களை வந்து ஹர்ட் பண்ணிருக்கு அப்படின்னு இருக்காங்க. மேற்கொண்டு அப்பவே வந்து ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, ஏன் எல்லாரும் முன்னாடியே சொன்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சின்னதா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கான்வர்சேஷனா கிரியேட் ஆகி இட்ஸ் ஓகே ஃபைனல் ஓவர் முடிச்சுக்கலாம், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து மணிமேகலை எடுத்திருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கான எல்லா முயற்சியும் வந்து நிர்வாகம் தரப்புலையும் இந்த ஷோவோட டைரக்டரும் வந்து எடுத்திருந்தாலும் நோ, ஒண்ணு எதையும் வந்து விட்டு கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம் வந்து ஈகோயோ இல்ல ஏதோ ஒண்ணு எது தடுத்ததுன்னு தெரியல. இதுக்கு மேல இதை கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மணிமேகலை வந்து ஷோ விட்டு வாக் அவுட் பண்ணிட்டாங்க. சோ இதுதான் வந்து நடந்திருக்கு. இந்த சீசன் 5 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அதோட ஃபினாலேவை நோக்கி நெருங்கிட்டு இருக்கு. ஏன்னா செமிஃபைனல் ரவுண்ட் முடிஞ்சாச்சு. அதுல இருந்து சுஜிதா, பிரியங்கா தேஷ்பாண்டே, இர்ஃபான் 3 பேரும் ஆல்ரெடி ஃபைனலிஸ்டா வந்து செலக்ட் ஆயிட்டாங்க. 4வது ஃபைனலிஸ்டா யார் வரப்போறாங்க அப்படிங்கிறதுக்காக வைல்ட் கார்டு வந்து கம்மிங் வீக்ல நடக்க போகுது. சோ இந்த எண்ட் ஆஃப் த சீசனை நெருங்கி போறக்கூடிய இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு பிரச்சனை வந்தது அப்படிங்கிறது இந்த ஷோவுக்கான டிஆர்பியையும் எதையும் குறைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி நாட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எல்லா டிஆர்பியும் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிக்கிட்டே இருக்கு. பட் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் அட்டாக் அப்படிங்கறதா வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சோ இங்க நான் வந்து என்ன ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு சீனியர் ஆங்கர் அப்படிங்கிற முறையில மணிமேகலை நிச்சயமா வந்து பிரியங்கா அவர்கள் கிட்ட தனிப்பட்ட முறையில இதை பத்தி பேசியிருக்கலாம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் வந்து பிரியங்கா தேஷ்பாண்டே. ஏன்னா அவரை நான் வந்து ரொம்ப நிறைய இடங்கள்ல வந்து பார்த்திருக்கேன். பர்சனலா அவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும், ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவருடைய நண்பர்கள் கிட்டையும் வந்து நான் நிறைய இடங்கள்ல விசாரிச்சேன் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஒரு விஷயத்த வந்து அதாவது ஒரு ஹெல்த்தியான அட்மாஸ்பியரை கிரியேட் பண்றதுக்கான முயற்சியில மணிமேகலை இறங்கியிருக்கலாம் அப்படிங்கிறது முதல் வாதம். 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியங்கா தரப்புலையும் வந்து அவங்க வந்து கொஞ்சம் எல்லா இடத்துலயுமே வந்து அவங்களுக்கு ஏன்னா ஸ்கில்ஸ் இருக்குல்ல, அதனால வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கறத நான் ஒரு மேஜரான ஒரு இதா பாக்குறேன். ஏன் அப்படின்னா அவங்க எந்த ஷோ கொடுத்தாலும் அவங்க ஆங்கர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு பிக் பாஸ் உள்ள போட்டாலும் கண்டஸ்டன்டா இருந்து ஃபைனல் வரைக்கும் வர்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. இப்ப கூட மார்க் மை வேர்ட்ஸ் ஒரு பக்தி ஷோவை கொடுத்து பிரியங்காவை ஹோஸ்ட் பண்ண சொன்னாலும் அந்த பொண்ணு வந்து அதுல தன்னுடைய ஸ்கில்ஸை வந்து தி பெஸ்டா கொடுக்கக்கூடிய எல்லா விதமான கெப்பாசிட்டியும் இருக்கக்கூடிய ஒரு நபர். சோ சில நேரங்கள்ல வந்து அவங்களே அறியாம அந்த எக்ஸ்பிரசிவ் ஓவர் எக்ஸ்பிரசிவ் அப்படிங்கிற விஷயத்துல தன்னை கண்ட்ரோல் பண்ண சில விஷயங்களை மறந்துடுறாங்க. ஆனா அது எல்லாருமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்ல அந்த அட்மாஸ்பியரோ வந்து அமையாத பட்சத்துல இது வந்து ஒரு பெரிய கிரைமா வந்து கன்வெர்ட் ஆயிடுது அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ல தான் வந்து நான் பாக்குறேன். சோ அவங்க வந்து அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் வந்து கட்டுக்குள் வைத்திருக்கலாம். அப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனை வந்து எழுந்து இருக்காது. சோ ஃபைனலா என்ன ஆயிருக்கு அப்படின்னா பிரியங்கா அவர்களுக்கும் மணிமேகலைக்கும் நேரடியாகவே ஒரு சண்டை நடந்ததாக ஒரு விஷயம் வந்து வெளியில வந்து தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. சோ இந்த ஈகோ கிளாஷை வந்து மக்கள் வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு
80% பேர் வந்து மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒரு 20% பேர் வந்து பிரியங்கா வந்து சப்போர்ட் பண்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா ஒரே ஒரு நபருடைய பெர்ஸ்பெக்டிவ வச்சு இன்னொருத்தர, அதாவது ஆப்போசிட்ல இருக்கிறவர ஜட்ஜ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விஷயத்த உங்களுக்கு நேரடியா வந்து சரியான இடத்துல இருந்து ஒரு தகவல் வாங்கி உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கேன். ஸோ முடிவு வந்து இனிமேல் வந்து ப்ராப்பரா எடுக்க வேண்டியது மக்களோட கையில. ஸோ நிர்வாகமும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துல வந்து தலையிட்டு இத சுமூகமா முடிச்சு யாரு கண்டா அடுத்த எபிசோட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கால்ல மணிமேகலை மறுபடியும் கூட்டிட்டு வந்து 2 பேரையும் சேர்த்து ஹோஸ்ட் பண்ண விட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பட் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சுமூகமா அதை வந்து முடிக்கிற பட்சத்துல இதுக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு அட்மாஸ்பியரை கொடுக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டாப், அதாவது எதை ஸ்டாப் பண்ணி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு பெர்ஸ்பெக்டிவை வச்சு ஒட்டு மொத்தமா ஒரு பழியை தூக்கி ஒரே ஒரு நபர் மேல போடுற விஷயத்த தயவு செய்து நிப்பாட்டுங்க. ஸோ இத மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பேசுறதுக்காக தான் ஆர்ஜி ருகுனி டாக்ஸ்ல தொடர்ந்து உங்களுக்காக வீடியோ போட்டுட்டு இருக்கேன். கண்டதை பேசுறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்ல விஷயத்தையும் நல்லதா பேசுறதுக்கு ஆட்கள் குறைவா இருக்காங்க. அதை நான் பண்றேன். இப்ப இல்லைன்னா எப்ப? ஆர்ஜி ருகுனி டாக்ஸுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ரொம்ப அழகா சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.